அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் மதீனா சனாஃப். இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எங்கே அப்படின்னா அல்தாயத்துன்ற ஒரு ஏரியாவில் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு வேறு இடத்துல ஜாப் கிடச்சிருக்குன்றனால அல்தாயத்துன்ற ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வர போகிறோம். ஸோ இந்த ஏரியா பற்றி சொல்லணும் அப்படின்னோம்னா ஷார்ஜாவில் எந்த அளவுக்கு ரெண்டல் இருக்கோ அதே அளவு தான் இங்கேயும் ரெண்டல் இருக்குது. ஸோ வந்து இப்போ 1 BHK அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அபவுட் 26, 27, 28 இப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தோம் எங்கேயாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேயுமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கல. எப்படியும் ஒரு 20 பில்டிங்ஸ் கிட்ட நாங்கள் கேட்டிருப்போம். ஸோ அதுலேருந்து நாங்கள் ஒரு 5 பில்டிங்ஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் போய் விசிட் பண்ணோம். ஸோ அந்த பில்டிங்ஸ்லாம் நான் வந்து ஃப்ளாட் 1, ஃப்ளாட் 2, ஃப்ளாட் 3, ஃப்ளாட் 4, ஃப்ளாட் 5ன்னு வச்சுருக்கேன். ஸோ இதுலேருந்து ஒரு பில்டிங் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த பில்டிங் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏன் இங்கே இந்த இடத்துல இவ்வளோ ரெண்டல் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ஆக்சுவலாக துபாயில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஏரியாவில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பேர் துபாயிலேருந்து வந்து இந்த ஏரியாவில் ஸ்டே பண்ணி இருந்துட்டு அப்புறம் துபாய்க்கு போகிறாங்க. ஏன்னா டிராஃபிக் இந்த இடத்துல அந்தளவுக்கு இருக்காது அப்படின்றனால எல்லோரும் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஏரியாவில் ரொம்ப டிமாண்டாகவே இருக்குது. ஃப்ளாட்ஸுமே எங்கேயுமே அவைலபிளாகவும் இல்லை, கொஞ்சம் தான் அவைலபிளாகவும் இருக்குது. என் ஹஸ்பண்ட் தான் பாவம் எல்லா இடத்துக்குமே போய் தேடினாங்க. ஸோ எப்படி நாங்கள் சர்ச் பண்ணி போனோம் அப்படிங்கிறத ஒரு லென்த்தி வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள், கீழேயும் நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.